ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணி கோப்பையை கைப்பற்றி அசத்தியுள்ளது. இதையடுத்து கிரிக்கெட் ரசிகர்களின் அடுத்த எதிர்பார்ப்பாக இருப்பது ஐபிஎல் தொடர்தான். இந்த ஆண்டிற்கான ஐபிஎல் தொடர் வருகின்ற மார்ச் 22ஆம் தேதி தொடங்க உள்ளது. ஐபிஎல் தொடருக்கு பின்னால் பெரும் வியாபாரம் உள்ள நிலையில் இதில் செய்யப்படும் விளம்பரத்திற்கு மத்திய அரசு சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்திடமிருந்து ஐபிஎல் தலைவர் அருண் சிங் துமாலுக்கு கடிதம் வந்துள்ளது. அதில் புற்றுநோய் மற்றும் இதயம் தொடர்பான நோய்கள், சர்க்கரை, உயர் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட நோய்களால் ஆண்டுக்கு 70% உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. இதற்கு புகையிலை பொருட்களும் மதுவும் முக்கிய காரணங்களாக உள்ளன. உலகளவில் புகையிலை பொருட்களின் காரணமாக அதிக உயிரிழப்புகள் ஏற்படும் நாடுகளில் 2வது இடத்தில் இந்தியாதான் உள்ளது. ஆண்டுக்கு 14 லட்சம் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் ஐபிஎல் தொடரின் போது நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த வகையிலும் மது, புகையிலை பொருட்கள் தொடர்பான விளம்பரம் வெளியிடக்கூடாது. ஐபிஎல் தொடர்பான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நடக்கும் வளாகங்களிலும் மது, புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மது, புகையிலை பொருட்களுக்கு விளம்பரம் செய்யக்கூடாது என்று விளையாட்டு வீரர்கள் மற்றும் வர்ணனை செய்வோருக்கு அறிவுறுத்த வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.